இன்று காலை அன்புமணி தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேசினார். பாமக வரலாற்றில் அக்கட்சி நிறுவனரை தலைவர் சந்தித்து பேசியதாக செய்தி வெளியானது இதுதான் முதல் முறை. பொதுக்குழு நேற்று முடிந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் பஞ்சாயத்துகள் தொடங்கிவிட்டன. நேற்று மாலை தைலாபுரம் தோட்டத்துக்கு முகுந்தனின் தாயார் ஸ்ரீ காந்தியும் தந்தை டாக்டர் பரசுராமனும் சென்றனர். டாக்டர் ராமதாஸின் மூத்த மகள் தான் ஸ்ரீகாந்தி. அவரது கணவரான டாக்டர் பரசுராமன் டாக்டர் ராமதாஸின் அக்கா மகன். இருவர் மீதும் மிகுந்த பாசம் கொண்டவர் தான் ராமதாஸ். எந்த அளவுக்கு என்றால் ஆரம்ப காலத்தில் தான் திண்டிவனத்தில் நடத்தி வந்த மருத்துவமனை அரசியல் சமுதாய பணிகள் காரணமாக தொடர்ந்து கவனிக்க இயலாத சூழலில் தனது அக்கா மகனான டாக்டர் பரசுராமனிடம் ஒப்படைத்தார் டாக்டர் ராமதாஸ். இவர்களைப் போலவே பேரன் முகுந்தன் மீதும் டாக்டருக்கு பேரன்பு உண்டு. அதன் காரணமாகத்தான் அவர் இளைஞரணி தலைவராக நியமித்தார். பொதுக்குழு கூட்டத்தில் மோதல் வெடித்த பிறகு தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று விட்டார் டாக்டர் ராமதாஸ். சில மணி நேரத்துக்குள்ளேயே முகுந்தனின் தாய் தந்தையரான ஸ்ரீ காந்தி பரசுராமன் தம்பதியினர் தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் சந்தித்தனர். முகுந்தனுக்கு இப்போது எந்த பதவியும் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அவர்கள் சொல்ல டாக்டர் ராமதாஸ் தனது மூத்த மகளின் கண்ணீர் மல்க பேசியிருக்கிறார். அவரை மூத்த மகள் திருமதி சரஸ்வதி ராமதாஸ் உள்ளிட்டோர் சமாதானப்படுத்தி இருக்கிறார்கள். பிறகு அன்புமணிக்கு போன் போட்டு அவரது தாயார் சரஸ்வதி, ஐயா வருத்தத்தில் இருக்காங்க, நீ உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வா என்று அழைத்திருக்கிறார். இதன் பேரில் தான் இன்று காலை தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்றார். 29 போயிருக்கார் அன்புமணி அவர்கள். அப்போ டாக்டர் ராமதாஸ், ஏற்கனவே எனக்கு நீண்ட வருட நண்பரான ஜி.கே. மணியின் மகன் குமரனை இளைஞரணி தலைவராக நியமித்தேன், நீ அதை ஏற்கலை, அதனால் அவரும் போயிட்டார். இப்போ முகுந்தனை நியமித்தேன், அதையும் நீ எதிர்க்கிறாய், அதனால் முகுந்தனும் அவரது அப்பா அம்மாவும் எந்த பதவியும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பதவியை கொடுத்தால் அது முகுந்தனுக்குத்தான், அதுவரை இளைஞரணி தலைவர் பதவி காலியாகவே இருக்கட்டும் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். இதையடுத்து அன்புமணி எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அதே நேரம் பாமக இளைஞரணி தலைவர் பதவிக்கு முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் போன்றவரை நியமிக்கலாமா என்று தனக்கு நெருக்கமான நிர்வாகியிடம் அன்புமணி ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஆனால் குடும்பத்தினரோ இப்போதைக்கு இந்த இளைஞரணி தலைவர் விஷயமாக எந்த முன்னெடுப்பும் எடுக்க வேண்டாம் என்று அன்புமணியிடம் அறிவுறுத்தியுள்ளனர். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை மீண்டும் நியமிக்கப்பட்டால் அது டாக்டர் ராமதாஸுக்கு கிடைத்த வெற்றியாகும். முகுந்தன் அல்லாத வேறு ஒருவர் நியமிக்கப்பட்டால் அது அன்புமணிக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படும். இப்போதைய நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தையின்படி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இருவருக்கும் இடையிலான மேட்ச் டிராவில் முடிந்திருக்கிறது என்கிறார்கள் பாமக நிர்வாகிகள்.